உதயநிதி அவரோட கைது எப்படி பார்க்குறீங்க? அது வெறும் கைது மட்டும்தானா? அது பின்னாடி வேற ஏதாவது திட்டம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு? நிச்சயமா நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. அதாவது என்னன்னா, தாவேக அரசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரது விரும்பல. ரொம்ப தரம் தாழ்ந்து, அதாவது மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசுறாங்க. இது திமுகவோட வாடிக்கையாவே இருக்குது. இது அவர்கள் மரபணுலேயே இருக்கு. அதாவது ஊழல், கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனம், இதெல்லாம் திமுகவுக்கு வழி வழியா வரக்கூடியது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லாத நபர் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பெரித மாற்றம் எதுவும் இல்லை, புதிய திட்டங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்றது தானே எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. அந்த இருக்கிற திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சது தான் இப்போ நிறைய நெகட்டிவா போயிட்டு இருக்கு. அதான் நிச்சயமா இருக்கக்கூடிய திட்டங்களே செயல்படுத்துறதுக்கே இவர்கள் நிதி இல்லாம இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க விரும்புறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட இலக்கு, இன்னும் ஒரு பெரிய இலக்கு இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இந்த செயல்பாடுல எப்படி ஊழல் இல்லாம கொண்டு போறாங்கிறது தான் இது முழுமையா அடையுமா? 1000 கோடி 20,000 கோடி ஒதுக்கலாம். நம்பர்ல சொல்லும் பொழுது கவர்ச்சிகளா இருக்குது. ஆனா அமைச்சர்கள் போகக்கூடிய கமிஷன், அதிகாரிகள் எடுக்கக்கூடிய கமிஷன், இதெல்லாம் தடுக்கப்பட்டா நிச்சயமா ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடா இருக்கும். கல்வித்துறைன்னு பார்க்கும் பொழுது 46,000 கோடி அளவுக்கு இருந்தது, 2,000 கோடி அப்படின்ற அளவுக்கு குறையுது அப்படின்னா இப்போ கல்விக்கு ஏன் நிதியை குறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரொம்ப பெரிய சர்ச்சையா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தாவேக அரசு? அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கமிஷன் போகுதா, கட்டிங் கமிஷன் போகுதா, கரப்ஷன் இருக்குதாங்கிறத பொறுத்து தான் 40,000 கோடி போதுமா போதாதாங்கிறது இருக்குது. இப்போ கமிஷனாக போக வேண்டிய காசை தான் இங்க குறைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கமிஷனை தாவேக அரசு எடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்க. நிச்சயமா திமுகவை முடக்குவாங்க, எல்லாரோட செயல்பாடுகளையும் முடக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை, அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா பாஜகவோட ஸ்டைல தான் தாவேக ஃபாலோ பண்ணுது. பாஜகவோடு தாவேக கைகோர்த்துக்கிட்டு திமுகவை முடக்க போறாங்க. அதாவது அமைச்சர்களோட அந்த கஜானாவை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தீவிரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை மீட்டு கொண்டு வந்தால் தான் இத்தனை கோடி கடன்களையும் சரி பண்ண முடியும். ஏன்னா 10,000 கோடி ரூபா இவர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி பட்ஜெட்ல போட்ட பல திட்டத்தில் பல கோடி ரூபா இவர்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கங்க சார். இப்போது இன்றைக்கான முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் பட்ஜெட் வெளியாகிருக்கு. பட்ஜெட் மீதான இந்த ஒரு பக்கம் தாவேகாவினர் அது ஒரு தங்களுடைய முதல் முயற்சியாக சில விஷயங்கள் புதுமையாக கொண்டு வந்திருக்கிறோம்னு அவங்க ஹைலைட் பண்ணாலும் கூட பெரிதாக மாற்றம் எதுவும் இல்லை. திமுகவினுடைய திட்டங்களுக்கும் அதிமுகவினுடைய திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் செஞ்சு அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? அதாவது நிச்சயமாக முதல் பட்ஜெட் அவங்க கொண்டு வராங்க. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா ஆட்சி மாறுறதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 ஆண்டுகள் மட்டுமே ஆன ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது மக்கள் ஏகோபித்த ஒரு எதிர்பார்ப்போட தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அப்போ இந்த பட்ஜெட் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கோம். ஆனால் என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய அதே அறிவிப்புகள் தான், அதே அளவுக்கு நிதி நிலைகள், சில துறைகளுக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கு, சில துறைகளுக்கு நிதி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே கூட பேரளவில் நிறைய திட்டங்கள், அதே கூவத்தை சுத்தம் பண்ண போறோம், இது பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் காலத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பேரளவில் நிறைய இருக்குது. இது செயல்பட போகுதாங்கிறது இன்னும் ஓராண்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஓரளவுக்கு அவர்கள் முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க விரும்புறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட இலக்கு, இன்னும் ஒரு பெரிய இலக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அதாவது விஜய் அவர்கள்ட்ட நம்ம ஒரு நேர்மையான ஆட்சி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வச்சு சொல்றோம்னா, இன்னைக்கு அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆயிட்டார். அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, ஒரு பிரதமர் கனவு வரைக்கும் இருக்காருங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா அவரோட செயல்பாடுகளும் அவரோட ஒவ்வொரு அசைவுகளும் அதை நோக்கி போறனால அவர் ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. ஆனா அதற்கு அமைச்சர்கள் ஒத்துழைப்பாங்களா? ஏன்னா பல விமர்சனங்கள் இருக்கு, பல முறைகேடுகள், பல குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி எதுகொண்டு எப்படி போறாங்க? இன்னொன்று, இந்த பட்ஜெட்டை அறிவிச்சிட்டாங்க. அது ஆட்சி அதிகாரத்துக்கு வர யாரா இருந்தாலுமே அதிகாரிகள் தான் செய்ய போறாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, அதுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க போட்டு தரக்கூடிய திட்டங்கள் தான். ஸோ காலங்காலமா பண்ணக்கூடியவர்கள். அதனால பட்ஜெட் கொண்டு வரது பெரிய விஷயமே இல்லை. எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கணுங்கிறது இவர்கள் முடிவு பண்ணலாம், என்ன திட்டங்கள் வேணும் கூட குறைய கேட்கலாம். ஆனா இதை செயல்படுத்த எப்படி போறாங்க, இந்த செயல்பாடுல எப்படி ஊழல் இல்லாம கொண்டு போறாங்கிறது தான் இது முழுமையா அடையுமா? ஏன்னா இப்ப 100 கோடி 150 கோடி 1000 கோடி 20,000 கோடின்னு ஒதுக்கலாம். நம்பர்ல சொல்லும் பொழுது கவர்ச்சிகளா இருக்குது. ஆனா அதுல வரக்கூடிய அந்த கமிஷன், அமைச்சர்கள் போகக்கூடிய கமிஷன், அதிகாரிகள் எடுக்கக்கூடிய கமிஷன், இதெல்லாம் தடுக்கப்பட்டா நிச்சயமா ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடா இருக்கும். இந்த பட்ஜெட் இதுவே கூட தாராளம் தான். ஏன்னா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க.
கடன் வாங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பல செலவினங்கள் பார்த்தோம்னா நம்ம வட்டி கட்டுறதுக்கும் இந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்குமே 124 ரூபா போயிடுது. அதே மாதிரி அதாவது நம்ம வந்து ஒரு இது சம்பளம் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 25 ரூபா போயிடுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களில் போகும்பொழுது முதலீடு வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்க? இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டு நேரம் வேணும்னு கேட்டுருக்காங்க. 2 ஆண்டுகள் கழித்து தான் வந்து இதை சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்னு. விமர்சனங்கள் நிறைய இருக்குது. ஸோ முதல் முறை வந்திருக்கிறாங்க. திட்டங்கள் எப்பயுமே பேரளவுக்கு தான் இருக்கும். கடந்த கால திட்டங்களை வந்து அப்படியே செயல்படுத்தும் பொழுது சில பெயர் மாற்றங்கள் இருக்கும். புது புது திட்டங்கள், உதாரணத்துக்கு அந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீர்னு நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி செயல்படுத்த போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க, அதாவது தகுதி வாய்ந்த அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வைக்க தான் போறாங்க. உதாரணத்துக்கு அரசு மருத்துவமனையில பிறக்கணும், அரசு மருத்துவமனையிலேயே தொடர்ந்து அவர்கள் வந்து அதை பார்த்துருக்கணும், பல்வேறு இதில் வைக்கும் பொழுது நிறைய அடிபட்டு போயிடும். அது எல்லாருக்குங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தரப்போறோம் தான் சொல்றாங்க. அது சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லும் பொழுது நடைமுறைக்கு வரும்பொழுது அதை மாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுதுங்கிறது பின்வரும் காலங்களில் புதிய திட்டங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்றது தானே எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. அந்த இருக்கிற திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சது தான் இப்போ நிறைய நெகட்டிவா போயிட்டு இருக்கு. அதான் நிச்சயமா இருக்கக்கூடிய திட்டங்களே செயல்படுத்துறதுக்கே இவர்கள் வந்து நிதி இல்லாமல் இருக்குது. கடந்த காலத்தில் வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, அதை செய்யாமலே போயிருக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கே இவர்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்குது. இன்னும் முதலீடுகளை கொண்டு வரணும், இதுக்கே இன்னும் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்குது. அதனால நம்ம சொன்னா இது முதல் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மானியத்தினை பொன்மானே இணைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் இருக்குமா, இது இனிக்குமா கசக்குமாங்கிறது பின்வருங்காலங்களில் தான். ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது சும்மா ஒரு இதுதான் போட்டிருக்காங்க. இப்படி இவ்வளோ செலவு செய்யலாம், இவ்வளோ வருமானம் பெறலாம்னு போட்டிருக்காங்க. இது செய்ய போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் 1 ஆண்டு கழித்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி செய்வாங்களா, இல்லை இவர்களும் கடந்த ஆட்சிகள் போல தான் இருக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல முக்கியமான ஒரு விஷயமும் இன்னொன்று கவனிக்கப்படுறது, பல துறைகளில் அந்த துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது குறைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப ஹைலைட்டடாக பார்க்கப்படுறது கல்வித்துறை தான். இப்போ கல்வித்துறைன்னு பார்க்கும் பொழுது அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 46,000 கோடி அளவுக்கு இருந்தது, 2,000 கோடி குறையுது அப்படின்னா இப்போ கல்விக்கு ஏன் நிதியை குறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ரொம்ப பெரிய சர்ச்சையாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தாவேக்கா அரசு அப்படின்னு சொல்லி இல்லை, நிச்சயம் அந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா எப்பயுமே வந்து இந்த 42,000 44,000 கோடி அப்படிங்கிறது வந்து நமக்கு பள்ளி கல்விக்கானது இருக்கும். அதையும் குறிப்பாக பார்த்தோம்னா திமுக பண்ண அட்டுழியம் என்னன்னா, அதாவது மத்திய அரசு ஒரு 2,000 கோடி கொடுக்கலன்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குனாங்க. அதாவது ஒரு ஸ்கீமுக்கு அந்த 2,000 கோடி ரூபா கொடுக்கல, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால மத்திய அரசு அந்த நிதியை ஒதுக்கல. ஆனா அந்த வெறும் 2,000 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் வந்து பள்ளி கல்விக்காக செலவிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து தரம் உயரல. இவர்கள் வந்து இடைக்கால பட்ஜெட்ல வந்து 46,000 கோடி ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர்கள் வந்து இப்ப 44,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து இவர்கள் சிறப்பாக செய்யறாங்களா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. நிதி குறைக்கப்பட்டது ஒரு வருத்தம் தான். ஆனா அதுல என்ன இவர்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி கடந்த காலத்துல வந்து எத்தனாயிரம் கோடி பட்ஜெட் போட்டாலும் அதுல பல கோடி ரூபாய் கமிஷனாவே போயிருது. 20% 30% கமிஷன்லேயே போகுது. ஏன்னா விஜய் அவர்களுமே அதை தான் சொன்னார். நாங்கள் வந்து சிஎம்சார் டாக்ஸ் அதை நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம், அதை வந்து மக்களுக்கே செய்வோம். கிட்டத்தட்ட 30% கமிஷன் போகுது மேலிடத்துக்கு, முதல் குடும்பத்துக்கு போகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை செய்கிறாங்களா இல்லை இங்கேயும் அதே நடக்குமா, இங்கேயும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கமிஷன் போகுதா, கட்டிங் கமிஷன் போகுதா, கரப்ஷன் இருக்குதாங்கிறத பொறுத்து தான் இந்த 40,000 கோடி போதுமா போதாதாங்கிறது இருக்குது. ஸோ இதை எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை அப்படி பார்த்து இது எப்படி புரிஞ்சுக்கலாமா, இப்போ கமிஷனாக போக வேண்டிய காசை தான் இங்கே குறைச்சிருக்கிறாங்க, ஏன்னா அந்த கமிஷனை தாவேக்கா அரசு எடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்க. இனி வந்து உண்மை என்ன, அதாவது ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ இதுவே போதும், கடந்த காலத்தில் இதை முழுமையாக செயல்படுத்தாதது. ஏன்னா நமக்கே தெரியுது, கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு செலவு பண்றீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு தரம் உயர்ந்திருக்க வேண்டியது இருக்கு. இன்னும் வந்து பள்ளி கல்வி வந்து ரொம்ப மோசமா இருக்குது. பல இடங்களில் கட்டடங்கள் சரியா இல்லை, பல இடங்கள்ல அது ஒரு உட்கட்டமைப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா வந்து பல வருஷமா வந்து இந்த லேப்டாப் கொடுக்காம சைக்கிள் கொடுக்காம பல வருடங்கள் வந்து தள்ளிட்டு போனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இன்னைக்கு இவர்கள் நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் சைக்கிள் கொடுக்குறாங்கிறாங்க, இதெல்லாம் இப்ப மடிக்கணினி கொடுக்க போறோம்னு சொல்லிக்கிறாங்க. கொடுக்க போறாங்களா, தரமானதா இருக்க போகுதா இல்ல பேரளவில் இருக்க போகுதாங்கிறத பொறுத்து தான் நம்ம விமர்சிக்கலாம். ஸோ விமர்சனத்திற்கு குறை இல்லை, ஆனா முதல் ஒரு முயற்சி அப்படிங்கிறப்ப எப்படி செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல விவசாயத்துக்கு அறிவிப்பு எதுவும் இல்லாம இருக்கு. நாளைக்கு வேளாண் பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தற்போது விவசாயிகளுக்கு குறிப்பாக அவங்க எதிர்பார்த்த அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கேன்னு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா. இந்த மேகதாது விஷயம், காவிரி விவகாரம், இதுலலாம் எந்த
ஒரு போதிய தேவையான அறிவிப்புகள் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வேளாண் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் அந்த விவசாயத்தை பத்தி தெரியாத ஒரு சூழல்ல இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. ஏன்னா கடந்த காலத்துல இந்த திமுகவுமே அப்படிதான் இருந்தது, அதே மாதிரி இவர்களும் இருந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு கவலையும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு, விவசாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க, இல்லை அதையும் சரியா கையாளுவாங்களாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போ இந்த இடையில வந்து இந்த காவிரி பிரச்சனை அது மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. ஸோ அதற்காக நாங்கள் பேச போறோம்ங்கிற ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்க போகுது, இது நீதிமன்றத்தில் போய் கர்நாடக அரசு மேலே வழக்கு போட்டு அதை பெற்றுக் கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு ஒரு சட்ட போராட்டம் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ, ஒரு நீண்ட கால இஷ்யூ இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி கையாள போறாங்க, எப்படி செயல்படுத்த போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் வந்து இவர்கள் வந்து நதிநீர் இணைக்கிறதுக்கான முயற்சி எடுக்க போறோம், அதுக்கு 350 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செயல்படுத்தி இந்த நீர் நிலைமையை சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே, இது சொன்ன மாதிரி இப்போ ஆனால் ஏதோ முயற்சிகள் எடுக்கிறாங்கன்றது தெரியுது, பட் அது வெற்றி அடையதா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் உதயநிதி அவர்கள் இந்த கூட்டத்தொடருக்கு முந்தைய நாளான நேற்று வந்து திடீர்னு ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஒரு ஒரு நடிகை குறித்தான ஒரு தவறான பேச்சு அப்படின்றது புகாராக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்துல உதயநிதி அவரோட கைதை எப்படி பார்க்குறீங்க? அது வெறும் கைது மட்டும்தானா, அது பின்னாடி வேற ஏதாவது திட்டம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல திட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்புறம் முடக்கிறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா குறிப்பிட்டு பார்த்தோம்னா அந்த சட்டமன்றம் தொடங்குறதுக்கு முதல் நாள் அவரை வந்து குறிவைக்கப்பட்டிருக்காரு அப்படி கூட பார்க்கலாம். அது அரசியலா கூட இருக்கலாம். ஏன்னா திமுகவே சொல்லியிருக்கல, அரசியல் வந்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ண முடியுங்கிற மாதிரி திமுக செய்ததே தான், அதாவது கர்மா இஸ் பூமராங் அப்படிம்பாங்க, அதே தான் திமுக செஞ்சது அவர்களுக்கு திரும்ப வருது. ஏன்னா இதை விட மோசமா ஒரு காட்டாட்சி நடத்தினாங்க. அதாவது எதிர்த்தே பேச முடியாத ஒரு ஆட்சி. யாராவது ஒரு விமர்சனம் பண்ணா கூட, ஒரு ஜனநாயக விமர்சனம், ஒரு குறை நிறைகளை சொன்னா கூட அவர்களுக்கு வந்து பொறுக்க இல்லாம வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அந்த குரலை, ஜனநாயகத்தின் குரலை வந்து நசுக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியும். கடந்த 5 ஆண்டுகளை வந்து விமர்சனம் செய்யவே வந்து பல பேர் தயங்கிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு. அதையும் மீறி பல பேர் விமர்சித்தாலும் சிறைகளை செல்ல வேண்டியதாகவும், பல பொய் வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும், பல சித்திரவாதிகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய சூழல்களுக்கு ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். பல சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள், அதாவது திமுக எதிராக கூட பல்வேறு சித்தாந்தங்கள் சார்ந்தவர்கள் வந்து நசுக்கப்பட்டார்கள். தோழமை கட்சிகளே வந்து அடிமைகளாக இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளும் விசிகாவுமே வேற வழி இல்லாம ஒரு அடிமையாக அங்க கிடந்தாங்க, கொத்தடிமையாக. அதாவது திமுகவினர் எப்படி கொத்தடிமையை உருவாக்குனாங்களோ அதே கூட்டணி கட்சிகளும் கொத்தடிமையா கிடந்தாங்க. பேச முடியாத ஒரு சூழல்ல வாய்மூடி மௌனியா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு தாவேகா வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல்னு சொல்லலாம், இல்ல அரசியல் ராஜதந்திரம்னு சொல்லலாம். ஆனா உதயநிதி அவர்களுக்கு இது தேவையான தேவை. ஏன்னா அவர் கடந்த காலத்தில் அவர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி ரொம்ப தரம் தாழ்ந்து, அதாவது 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி பேசுறாங்க. இது திமுகவோட வாடிக்கையாவே இருக்குது. இது அவர்கள் மரபணுலேயே வந்து இருக்கு. அதாவது ஊழல், கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வந்து தரம் தாழ்ந்த விமர்சனம், இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வழியா வரக்கூடியது. அதாவது இது ஹெரிடிட்டரியா வரக்கூடிய ஒரு நோய் மாதிரி இது அவர்களுக்கு இருக்கக்கூடியது, டிஎன்ஏலே இருக்குது. அப்படிங்கிறனால கலைஞர் கருணாநிதி முதற்கொண்டு இப்படிதான் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அவர்களுக்கு வந்து பெயர் போனவர்கள். அது அரசியல் நாகரிகமே கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்களுமே வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிச்சார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லாத நபர் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அவர் பொழுதுபோக்கா வந்திருக்கிறார். அவர் வந்து தன்னோட தந்தையோட இதுல வந்து வந்திருக்கிறார், தந்தையோட ஆதரவுல வந்திருக்கிறாரு. வந்தவருக்கு அரசியல் நாகரிகம் தெரியல, அரசியல் மாண்பு தெரியலன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அவர் வந்து இப்படி தரம் தாழ்ந்து பேசுறாரு. இல்ல அதுக்கான விளக்கமும் கொடுக்குறாங்க. அவர் சொன்னதோட அர்த்தம் இதுதான், அதை புரிஞ்சுக்கிற உங்களோட மனசுலதான் அழுக்கு இருந்திருக்கு அப்படின்றது. இல்ல அது நமக்கு கண்கூடாவே தெரியும். அதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து முதல்வர் அவர்களே பேசும் பொழுது டேஷ்ன்ற இதெல்லாம் யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல அப்போ நீங்க இந்த கெட்ட வார்த்தையை தான் சொல்ல வந்தீங்க அப்படின்னு இங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்ல முடியும். அப்ப சொன்னா விஜய் அவர் அப்படி சொல்ல வரல, நீங்க தான் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அங்க சரின்னா அப்ப இங்க சரி, அதோட தப்புனா இங்கேயும் தப்பு. அதாவது நீங்க வார்த்தை பிரயோகம் வந்து பண்றாரு அப்படிங்கறத இவர் அர்த்தமாவே பேசுறாரு. இவர் வெளிப்படையாவே வந்து அதை சொல்றாரு. அவர் அருவருக்கத்தக்க விஷயத்த வந்து அவர் பேசுறார். அதாவது சம்மந்தமில்லாத ஒருத்தர், அது அந்த நடிகைக்கும் அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அதை தேவையில்லாம இங்க இழுத்து கொண்டு வரதுங்கிறது சம்மந்தமில்லாத. அதாவது ஒரு பெண்ணை வந்து அவங்க கண்ணிய குறைவா பேசுறாங்க, ஒரு பெண்ணை இழுத்து பேச வேண்டிய சூழல் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. சோ அது தனிப்பட்ட விஷயம். விஜய் அவர்களுக்கும் அவர்களுக்குமான எந்த உறவோ அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். அது வந்து இந்த அரசு நிர்வாகத்தில் ஏதாவது செயல்படுதா? அதாவது இப்ப திரிஷாவை பத்தி பேசுறாங்க. திரிஷா ஏதாவது அரசு நிர்வாகத்துல தலையிடுறாங்க, அவர்களோட தூண்டுதலின் பேர்ல, தலையீட்டின் பேர்ல ஏதாவது நடக்குதுன்னா, இல்ல அவர்களுக்காக ஏதாவது சிறப்பாக செய்யறாங்கன்னா நம்ம கண்டிப்பா எதிர்க்கணும். உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவேதா பேத்ராஜுக்காக வந்து இந்த காரியேசன் நடத்துறான்னு ஒரு விமர்சனம் வருது. அது அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அது நடக்கக்கூடாது, அது வந்து தவறுங்கிற விமர்சனம் வருது. அதை வந்து யாருமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து அதே மாதிரி அதாவது நடந்திருந்தா நம்ம சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல
முன்னாள் முதலமைச்சராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பால்டாயில குடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு. இதெல்லாம் எதனால? அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அப்படி அவர் வந்து தரம் தாழ்ந்து போனனால அந்த விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அதாவது உதயநிதி என்ன பேசினாரோ அதோட எதிர்வினையை தான் அவர் எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் மீண்டும் அவருக்கு தரம் தாழ்ந்த பதில்களே தான் பெற்றுத்தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு நியாயமான நடவடிக்கை தான். இல்லை, இது மூலமா நீங்க இப்போ உதயநிதி அவர்களுக்கு அவர்களை முடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பார்வை இருக்கா? ஆனால் இது இப்போ கோர்ட்டு வந்து இது பண்ணதுனால அவங்க காவல் நிலைய ஜாமீன்ல அது இது விட்டுட்டாங்க. ஆனால் இது எதை நோக்கி தாவேக அரசு இது முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு? இல்லை, நிச்சயமா வந்து நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. அதாவது என்னன்னா, தாவேக அரசு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரது விரும்பல அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அதனால அவரை முடக்க பார்த்தாங்கிறது கூட வாய்ப்பா இருக்கு. ஆனால் அதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்து உதயநிதி அவர்கள் தான். அவர் வந்து ஒரு நாகரிகமாக ஒரு கண்ணியமான முறையில பேசியிருந்தா அந்த சூழல் உருவாகி இருக்காது. அரசியல் களத்துல வந்து ஆளும் கட்சியார்களும் எதிர்கட்சியும் சந்தர்ப்ப சூழலை எதிர்பார்ப்பாங்க. எதிர்கட்சி ஆளும் கட்சியை விமர்சிக்கிறதுக்கோ அந்த ஆட்சியை வீழ்த்துறதுக்கோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருப்பாங்க. அந்த காரணத்தை கொடுக்கும் பொழுது ஆட்சி வீழ்த்தப்படும். அதே போல எதிர்கட்சியை முடக்கிறதுக்கு ஆளும் கட்சி முயற்சி செய்யும். அவங்களோட குரலை வந்து குறைக்கிறதுக்கோ இல்ல நசுக்கிறதுக்கோ முயற்சி செய்யும். அது வந்து ஆளும் கட்சிக்கான ஆளும் வர்க்கத்துக்கான ஒரு இருக்கக்கூடிய மனோப்பான்மை. அப்ப அந்த இடத்துல உதயநிதி அவர்களோட குரலை அவர்கள் வந்து ஒடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்பை உதயநிதி தான் கொடுத்திருக்கிறார். அவரை பேச்சு அவரோட செயல்பாடு அருவருக்கத்தக்கது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று வந்து அதற்கான ஒரு முயற்சி தான் நடந்தது. ஒருவேளை கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போய் கொடுத்திருந்தாலும் அவர் சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனாலுமே கூட அவருக்கு ஜாமீன்ல வெளியே வந்திருப்பார். இருந்தாலுமே கூட ஒருவேளை நீதிமன்றத்தில் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போடுறதுக்கான ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருந்தா அவர் அங்கே முடக்கப்பட்டிருக்கலாம். இங்கே ஒரு வரதுக்கான சூழல் குறைஞ்சிருக்கலாம். அதற்கான ஒரு முயற்சியாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்கக்கூடிய. ஏன்னா இந்த சூழல் நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இதை திட்டமிட்டு செய்யணுங்கிறதுக்கு வந்து தாவேக்காவில முடியாது. அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ முயற்சி பண்ணாங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது மூலமா உதயநிதி இப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஒரு லீடரா வந்து அவர் எவால்வ் ஆயிருக்கிறாரு. குறிப்பாக அவரோட மன வலிமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கைது நடவடிக்கையின் போது தெரிய வந்திருக்கிறது. அப்படின்ற போது அது அவருக்கு பாசிட்டிவா போய் இப்போ அவருக்கு சேர்ந்திருக்குன்றது பலர் சொல்றாங்க. இல்ல, திமுகவுக்கு வந்து என்னன்னா எதிர்ப்பிலே வளர்ந்தவர்கள் தான். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. என்னதான் திமுக மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர்கள் வந்து மக்கள் விரோத ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. எல்லளவும் நமக்கு வந்து அதுல தயக்கம் இல்லை. ஆனா அவர்கள் வந்து அந்த எதிர்ப்புங்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு உரமா மாறும். அவர்களை எதிர்க்க அவர்களோட தொண்டர்கள் வந்து ஒரு உத்வேகமா வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூடா தெரியும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி குறிவைக்கப்படும் பொழுது இது தாவேக்காக ஒரு சின்ன ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தலாம். அதாவது அவர்கள் முடக்க பார்க்கும் பொழுது கட்சியினர் வந்து உத்வேகமா வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. இது திமுக ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல. ஸோ இருந்தாலுமே கூட சிறை சென்றிருந்தா அந்த சிறையோட என்னதான் அவர்கள் வந்து சகல வசதிகளோடு இருந்தாலுமே கூட அந்த சிறைவாசம் அப்படிங்கிறது அவர்கள் வந்து ஒரு தலைவரை வந்து அந்த பலமிழக்க செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒருவேளை உதயநிதி அவர்கள் சிறைக்கு செல்ற சூழல் வந்திருந்தா நிச்சயமா அவர் அரசியலை விட்டு வெளியே போயிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவரை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபன்மை கிடையாது. இதுவே வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் பல்வேறு அதிகாரங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நிபந்தனைகள் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே கூட அவர் விடுவிக்கப்பட்டதில் பல அரசியல் பின்னணிகள் இருக்கு. ஸோ நம்ம நீதிமன்ற செயல்பாடுகளுக்குள்ள போகாட்டியுமே கூட அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் தாவேக்கா நினைச்சா அவரை வந்து முடக்கிறதுக்கு ஊழல் வழக்குகள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல வந்து அவர்கள் மேல குறிவைக்கிறத விட அவர்கள் செஞ்ச எத்தனையோ ஊழல்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து அதுல தீவிரமாக கொண்டு வந்து அவர்களை அந்த ஊழலை அந்த பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுத்து இவர்களை சிறையில் அடைச்சா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். அதாவது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா தாவேக்கா அதாவது விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, இந்த ஊழலை ஒழிப்பாரு, இந்த ஊழலை மீட்டெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதாவது அகில இந்திய அளவில் வந்து பிரதமர் மோடிக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காங்கிரஸோட ஊழலை வந்து ஒழிச்சு அவர் ஒரு இது கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ஏகோபித்த ஆதரவோட பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். அதே போலதான் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்குது. இன்னும் ஊழல் ஒழிப்பாரு, ஒரு மாற்றம் வரும்னு. ஸோ இவர் வந்து எதிர்கட்சிகள் மேல அந்த ஊழல்ல நடவடிக்கை எடுத்தாருன்னா நிச்சயமா வரவேற்கப்படும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நிச்சயமா திமுகவை முடக்குவாங்க, எல்லாரோட செயல்பாடுகளையும் முடக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை, அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா பாஜகவோட ஸ்டைல தான் தாவேக்கா ஃபாலோ பண்ணுதா என்ன? இல்லை, இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அகில இந்திய அளவில் வந்து பாஜக என்ன செய்தோ அதில் வந்து எந்த தவறுமே இல்லை. அதாவது முடக்கிறாங்கன்னு சொல்றதை விட அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா பல பேர் வந்து ஊழல் செஞ்சவர்கள் சிறைக்கும் போனாங்க, ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தாவேக்கா ஆட்சி அதிகாரத்தை இழக்க வச்சிருக்கிறாங்க.
ஊழலுக்காக தண்டிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய வழக்குகள்ல வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து தமிழக அரசு ஈடிக்கு எதிராக போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப ஈடிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஈடி விசாரிச்சுக்கோங்க, நீங்க கடந்த காலத்தில் நடந்தக்கூடிய வழக்குகள் என்ன இருக்கோ அதுல நாங்க நீங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இந்த எஃப்ஐஆர்கள்லாம் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில போட்ட எஃப்ஐஆர் அந்த அடிப்படையில தான் ஈடி வந்து உள்ள வர முடியும். எஃப்ஐஆர் இல்லாம ஈடி உள்ள வர முடியாது. ஸோ அந்த எஃப்ஐஆர்களை துரிதப்படுத்துறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில கவனம் கொடுக்குறாங்க. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட போகுது, எந்த அளவுக்கு எஃப்ஐஆர்கள் பதிவு பண்ண போறாங்க, இது அடிப்படையில் ஈடி எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க, ஸோ இனிமேல் ஈடியோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல அதை நோக்கிய நகர்வுகள் இருக்கா? இப்ப பாஜகவோடு தாவேகா கைகோர்த்துக்கிட்டு திமுகவை முடக்க போறாங்களா? இல்லை, அதாவது திமுகவோட ஆதரவு பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்குது. மத்தியில் பார்த்தோம்னா பில் பாஸ் பண்றதுக்கு திமுகவோட ஆதரவு தேவை இருக்குது. அதனால பாஜக ஒரு சுமூகமான போக்கு எடுத்திருக்கலாம். அதனாலேயுமே கூட தமிழகத்தில் அவர்களுக்கு தோல்வியை தழுவிருக்கலாம். ஏன்னா திமுகவை அவர்கள் வந்து இன்னும் பலமா அடிக்கல. மற்ற இடங்கள்ல அவர்கள் செஞ்சதை விட தமிழகத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்ம நாடு தழுவியே வந்து பல முதலமைச்சர்கள் வந்து சிறைக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற பக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் முதற்கொண்டு, ஹேமந்த் சோரன் முதற்கொண்டு ஆளும் கட்சியா இருக்கும் பொழுதே அவர்களை வந்து ஆளும் சிஎம்மா இருக்கும் பொழுதே அவர்களை வந்து சிறைக்கு அனுப்பின ஒரு வரலாறும் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் போச்சு. ஈடி எந்த அளவுக்கு வந்து போனாங்கன்னு பார்த்தோம். தமிழகத்தில் ரொம்ப தொய்வான செயல்பாடுகள் தான் ஈடி செஞ்சிச்சு. அது வந்து விமர்சனத்துக்கு எதிராகி பாஜகவுக்கு எதிராக தான் போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இங்க வந்து இப்போ தாவேகா அரசு அமைஞ்சிருக்குது. தாவேகாவோட ஒத்துழைப்போட பாஜக வந்து இனி எப்படி செயல்பட போறாங்க. அதிமுக ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு கரைஞ்சு போயிடுச்சு. இனி திமுகவையும் முடிச்சு கட்டிட்டு பாஜக இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது, பாஜக அதை பயன்படுத்துமாங்கிறது வரக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து பார்ப்போம். இல்லை, ஏன்னா இப்போ தேசிய அரசியலை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியலை சேர்த்து வச்சு பார்க்கும்போது திமுக பாஜகவோடு நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னது போல பில் பாஸ் பண்ணணும்னா திமுக எம்பிக்களோட ஆதரவு தேவைன்றதுனால பாஜக திமுகவுடைய ஆதரவை பெற முயல்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வெளியே போயிட்டாலும் கூட அந்த பில்லெல்லாம் பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸும் ஒரு பக்கம் திமுக கிட்ட திரும்பவும் சமரசம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. என்னதான் நடக்குது சென்ட்ரல்ல திமுக மையப்படுத்தி? அதாவது திமுக வந்து காங்கிரஸ் வெளியே போனதுல வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே வந்து போயிடலாமாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திமுக இருக்கக்கூடிய எம்பிக்களோட பலம், திமுக தேவால இவர்களுக்கு கிடைச்ச பலம், அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு காங்கிரஸுக்கு. ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஒரு காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பார்ட்னரா இருந்தாங்க, ஒரு ரிலையபிள் பார்ட்னர் அப்படின்னே சொல்லலாம். அது மத்தியில் பாஜக இருந்தாலுமே கூட திமுக காங்கிரஸ் கழட்டி விடாம தோல்ல சுமந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து ஐசியூல வச்சிருந்ததே வந்து திமுக தான். ஆனா அவர்கள் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது திமுக ஒரு ஆறாத ஒரு ரணமா இருக்கு. அதனால காங்கிரஸை வந்து அவர்கள் வந்து கை கழுவிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாங்க, வேற வழி இல்லாமல் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இனி வந்து காங்கிரஸ் என்னதான் ஒரு முயற்சி பண்ணாலுமே திமுக வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மத்தியில் காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்க போறதில்ல. அவர்கள் மறைமுகமா ஆதரவு, அதாவது மறைமுக பாஜக ஆதரவு அப்படின்னா வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்றாங்க, பாஜகவுக்கு தேவைப்படுதுன்னா நேரடியாக ஆதரவு கொடுத்தா மறைமுகமா ஒதுங்கி போயிடுவாங்க. அதுல இருந்து ஓட்டு போடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சூழலா இருக்குது. திமுகவோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு மத்தியில. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா, குறிப்பா பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்கு. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா 2029 மீண்டும் வந்து தமிழகத்துல தேர்தல் வர வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மக்களை சந்திச்சு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவர்களால் கலைக்க முடியல, கலைக்க முயற்சி செஞ்சு பல சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ ஜனநாயக முறைப்படி ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் 2029 தேர்தல் வந்தா அது அவர்களுக்கும் லாபம் அப்படிங்கிறதுனால கடந்த காலத்துல வரவிடாம தடுத்தாங்க, இந்த காலத்துல மறைமுகமா அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருக்குது. ஸோ டிவிகே காங்கிரஸ் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கனால மீண்டும் திமுக அதுல போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ வெவ்வேறு மாநிலமா இருந்தா கூட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இங்க வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரே மாநிலத்துல ரெண்டு எதிரும் புதிரமா இருக்கக்கூடிய கட்சிகள், ஒரு கட்சி ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது இன்னொரு கட்சி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சாத்தியம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து தாவேகாவும் திமுகவும் ஒன்று சேரணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எளியும் பூனையுமா இருக்கிறது தாவேகாவும் திமுகவும் தான். அதனால இந்த ஒரே கூட்டணியில இவர்கள் காங்கிரஸ் தாவேகா திமுகங்கிறது சாத்திய குறையில, அதுக்கான வாய்ப்புகளுமே இல்லை. தாவேகாவும் அதை விரும்பாது, அதுக்கான சாத்தியமும் இல்லை, மக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, நிறைவா ஒரு விஷயம், இப்போ மேகதாது விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு சில பாஜகவை மையப்படுத்திய விஷயங்கள்ல, ஏன் இப்போ விவசாயிகள் போராட போன விவசாயிகள் நாக்பூர்லேயே இருந்து திரும்பி அனுப்பின விஷயங்களா இருக்கட்டும், இதிலெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் பாஜக அரசுக்கு எதிராக பேச பயப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக விஜய் அவர்கள் வாய் திறக்காததன் காரணம் என்ன? இல்ல அது வந்து ஒரு மத்திய மாநில அரசு இணக்கப்போக்கு இருக்கணும்ன்றதை நான் மறுக்கல, அதை மீறி ஒரு பயம் இருக்கா?
அப்படின்னு. இல்லை அவர் பயப்படுறாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம பயம்னு எப்படி எடுத்துக்கிறதுனா, இன்னைக்கு அவர் ஸ்மார்ட்டாக செயல்படுறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இனி வந்து என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாநில உரிமைக்காக ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக குரல் கொடுக்கணும் அப்படிங்களா. ஆனால் அந்த குரல் கொடுத்து திமுக என்ன சாதிச்சுது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெறுமனே வெற்று வாய்ஜாலங்கள் தான். மத்திய அரசுக்கு எதிராக பேசுவதாக ஒரு டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா செயல்பாட்டில் கிடையாது. அதாவது அமெரிக்கா எம்பசியை வந்து முற்றுகையிடுவாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்குறேன் அமெரிக்கா எம்பசியை முற்றுகையிடுவாங்க. இதனால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி சும்மா இங்க இருந்துட்டு மேடை போட்டு நாங்க தில்லியை பார்த்து கேள்வி கேட்கிறோம், தில்லி ஏகாதிபத்தியை எதிர்க்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனா வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வெற்றி வாய்ஜாலங்கள் பேசாம இவர் வந்து அமைதியாக இருந்து மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கை வச்சுக்கிட்டு நிதியை பெறுவதற்காகவும் மத்திய அரசோட ஆதரவை பெறுவதற்காகவும், ஏன்னா மத்திய அரசுக்கு எதிராக செயல்படாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் கிடைக்கும், மாநிலத்துக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகார ரீதியாக பாஜகவோட ஒரு கூட்டணியும் அரசியல் ரீதியாக காங்கிரஸோட கூட்டணியும் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மக்கள் எப்படி ஏற்றுக்க போறாங்க? இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் மத்திய அரசு எதிர்க்கல அப்படிங்கிறது வந்து எடுபடுமா? மக்களுக்கு எதிர்க்கிறது மட்டுமே தேவையா, இல்ல செயல்பாடு மட்டுமே தேவையா, இல்ல அவர்கள் என்ன அதுல சாதிக்க போறாங்க, இதனால நன்மை என்ன, மத்திய அரசோட இணக்கமா போய் இவர் என்ன சாதிக்க போறாரு, இல்ல என்ன மாநில நலன் விட்டு கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. உதாரணத்துக்கு திமுக பல இடங்கள்ல வந்து மாநில உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கு. அதே மாதிரி தாவேகா வந்து விட்டு கொடுக்குமா, இல்ல வந்து அந்த இடத்துல வந்து இவர்கள் போராடி பெறுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நான் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிற வழக்குகள் எல்லாம் இப்போ நீங்களும் கூட முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு தமிழக அரசு மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போனதாக இருக்கட்டும், இடிக்கு எதிராக அதெல்லாம் வாபஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. அது மூலமாக இப்போ திமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கு இனி வரும் காலங்களில் படிப்படியாக என்னென்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா. அதாவது தாவேகா வந்து சாஃப்ட் கார்னர் பண்ண மாட்டாங்க. பாஜக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனால் வந்து தாவேகாக்கு வந்து திமுக மேலே பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்காதுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை மீண்டும் திமுக வந்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதனால மீண்டும் வந்து திமுக வரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது அதிமுகவை உறவாடி கெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது தாவேகா வந்து அதிமுகவை ஒரு சாஃப்ட் கார்னர்ல டீல் பண்ணி அவர்களை வந்து இணக்கமாவே, அதாவது அவர்களோட அதிமுகவோட தலைவர்களை வந்து புகழ்ந்து பேசி அவர்களோட அடுத்த தலைமுறையா, அதாவது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களையும் அடுத்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதிமுகவினரை தங்கள் வசம் கொண்டு வந்துட்டாங்க. அது அதிமுகவை பலவீனப்படுத்த, திமுகவை பலவீனப்படுத்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். பல தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பணமும் மிகப்பெரிய ஒரு பலமா இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த இதில் வந்து அவர் கை வைக்கணும், அதாவது அமைச்சர்களோட அந்த கஜானாவை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தீவிரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை மீட்டு கொண்டு வந்தால் தான் இத்தனை கோடி கடன்களையும் சரி பண்ண முடியும். ஏன்னா 10,000 கோடி ரூபா வந்து இவர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி பட்ஜெட்ல போட்ட பல திட்டத்தில் வந்து பல கோடி ரூபா வந்து இவர்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கு. அதெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வரணும், அதற்காகவாது செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இடியை வைத்து அதை மீட்டு எடுப்பாங்களா, லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்து அதை மீட்க போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். அது வெறுமனே அரசியல் பழிவாங்கல் மட்டுமே செய்ய போறாங்களா, இல்ல அதனால மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்க போதா அப்படிங்கிறது அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து இருக்குது. ஓகே, பார்க்கலாம், பொறுத்திருந்து இனிவரும் காலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அது தொடர்பாக அப்போது பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பயந்து வைக்கிறோம். நன்றி.